குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. குரு பகவான் உச்சமடைகிறாருங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த குரு உச்சமாகுது இல்லையா? அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இப்போ ஒரு 48 நாட்களுக்கு நம்மளுக்கு கிடைக்க காத்திருக்கு. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 18/10/2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அடைஞ்சாலும் அவர் கடகராசியில் தான் இருப்பார். குருவினுடைய அதிசார பயிற்சி ஆகுது 11ஆம் தேதி, நவம்பர் 11ஆம் தேதி அந்த குரு வக்ரம் கூட ஆகிறாரு. இருந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டில் குரு இருக்குது. இப்போ குரு உச்ச வீட்டில் இருக்கிறதுனால மேச ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயங்கள் முடியாமல் நடக்காமல் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்தந்த விஷயங்கள் நடக்க முடிய காத்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருந்தார், முயற்சி ஸ்தானத்தில். இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சி, உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உச்சமாகிறார். ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. பிரசன்னத்தில் 4ஆம் இடம் தான் குலதெய்வம்னு சொல்லுவோம். அப்படி குலதெய்வ அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இந்த 48 நாட்கள் உங்களுக்கு, இந்த ஒரு மண்டலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். என்னென்ன நடக்க காத்திருக்கு அப்படின்னா, குரு 4ஆம் இடத்துல, ஃபஸ்ட்டு குரு 4ஆம் இடத்துக்கு வந்தாச்சுன்னா அப்படின்னாவே அந்த பாவத்தை விருத்தி பண்ண ஆரம்பிச்சிடுவார். குரு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நபர். உற்பத்தினா குருனா குழந்தைன்னு சொல்கிறோம். ஆணும் பெண்ணும் சேரும்போது குழந்தை வருது. அவங்க மூலயமா அடுத்தடுத்து மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு காரணம் குரு பகவான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உற்பத்தியாளர் தான் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. மேசராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் வீடு மாறணும், இல்லை வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டும் போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த 48 நாளில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. சார் ஆல்ரெடி சொந்த வீட்டில் தான் இருக்குன்னா வீடு மராமரத்து பணிகள்லாம் செஞ்சு வீட்டை நல்லா ரெடி பண்ணுவீங்க. அதே போல் மேசராசிக்கு அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னே இருந்ததை விட கொஞ்சம் டவுன் கிரேடாகவே இருந்துகிட்ருக்கு. எதை தொட்டாலும் ஏதாவது பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. இந்த ஏழரைச்சனியினுடைய ஸ்டார்டிங் வேறு நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கு. அதனால் வந்து உடல் தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டும் போயிட்டு தான் இருக்குது. மருத்துவ செலவுகள் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு வரலனாலும் குடும்பத்தில் இருக்கிற யாராவதுக்கு அது வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறது, ஒன்று விட்டால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிக்க போகிறீங்க. நல்ல உணவு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மருந்து மாத்திரைகளில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதுவுமே நம்மளுக்கு ஃபேவராக மாறுறதுக்கும் சான்சஸை சொல்லுது. ஸோ உடல் ஆரோக்கியமும் மீண்டு வரப்போகுது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்க போகுது. அந்த காலகட்டம் 2 வீலர் வாங்கணும், 4 வீலர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த 48 நாட்களுக்குள்ளே ஒரு நல்ல முடிவுக்கு வரும். புதுசாக எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துடும். புதுசாக எடுத்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. வீட்டின் பேரில் கடன் வாங்கிறது, இல்லை கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கிறது, இல்லை நிலம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, ஸோ அந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. மெயினாக நம்மளுக்கு தேவை உடல் ஆரோக்கியம் தான். வண்டி வாகனம் சொத்து சோகம் கூட தேவையில்லை சார், ஆரோக்கியமாக நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். 9 கூடிய ஒரு 4ஆம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திர மாரி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லலாம். அதே போல் மேசராசி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையருக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் கடந்த காலகட்டங்கள் இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரும், போகும், பிடிக்கும், கொஞ்சம் மன குமுறல்கள்லாம் இருந்துகிட்ருக்கும். ஆனால் இப்போ அந்த குரு அதிசாரத்தில் கடகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தாய் தந்தருக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பிரிந்த தாய் தந்தையர் கூட சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றாரு. ஸோ இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எதாவது இருந்துகிட்டு இருக்குது மேஷத்துக்கு அப்படின்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் செய்வார். எப்படி சார் அதெல்லாம் சரியாகும் அந்த 48 நாள் அப்படின்னா பாருங்கள், உடனே அந்த 48 நாள் நீங்கள் அந்த கேஸ் ஜெயிச்சிடணும் அப்படின்னுலாம் கிடையாது. அந்த 48 நாளில் உங்களை அந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்துடுவார்.
இப்போது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதுவுமே நம்மளுக்கு சாதகமாக மாறுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. வெற்றிக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா 9 கூடியர் 3ஆம் இடத்துல இருக்கும்போது முயற்சியின் மூலமாக தான் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டு அப்படிங்கிறத நிறையா டைம் சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்து 9 கூடியவர் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துலேருந்து ஒரு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, யாருக்கிட்டையோ எப்போவோ கொடுத்த பணம், எதிர்பார்த்த பணம், வராமல் இருந்த பணம் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதுவே அதிர்ஷ்டம் தான். அது வரவே வராதுன்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த காசு நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். அதுவே பெரிய விஷயந்தான், அதுவே அதிர்ஷ்டம் தான். ஸோ அது நல்ல விஷயம், ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, அந்த பெட்டிங் போகிறது, மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நஷ்டங்களை தான் மேஷம் பார்த்துட்டு வந்துட்டு வந்தது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அப்படி கடந்த காலகட்டங்களில் நஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த நஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் அது வந்துடுது. சில நபர்களுக்கு வந்து இந்த இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி எது வராமல் இருக்கோ, எது நிலுவையில் இருக்கோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே நேரத்தில் வயது முதிர்ந்த நபர்களுக்கு நீண்ட காலமாக நோய் தாக்குதல் இருந்தது அப்படின்னா அந்த நோய் தாக்குதலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றார் அப்படிங்கிறதையே நம்ம சொல்லிடலாம். அதே போல் 10ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பது அப்படிங்கிறது வந்து இது வந்து அளவுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா 9ஆம் அதிபதிங்க ஒரு குரு, உங்களுடைய ராசிக்கு ஒரு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படிங்கிற எப்படி 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலுமே அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. இப்போது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அப்படின்னா எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எதை தொட்டிங்கனாலும் வெற்றி. முக்கியமாக தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க, வருமானம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து எந்த முடிவாக இருந்தாலும் சரி இந்த 48 நாளில் கண்டிப்பாக கட்டாயமாக எடுக்கலாம். இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். ஒரு தொழில் துவங்குறதாகட்டும், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதாகட்டும், இல்லை வருமானத்தை வளர்த்தி கொள்வதற்காக அடுத்தடுத்து ஒரு சின்னதாக கான்ட்ராக்ட் பேஸில் ஏதாவது பண்ணலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பில் எதுனாலும் சரி, உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் கையாளுவீங்களோ அது எல்லாமே தாராளமாக பண்ணலாம். அது உங்களுக்கு ஃபேவராக சப்போர்ட்டாக மாறுறதுக்கு உண்டான இந்த 48 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையோ சுயதொழிலையோ இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். அதே போல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு, அதாவது வந்து சொந்த பந்தங்களில் வயது முதிர்ந்த நபர்களுக்கு கர்மகாரியம் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்லுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடணும். இங்கே வந்து குரு அதிசாரத்தில் இங்கே வர்றதுனால ராகுவுக்கு குருவின் பார்வை கிடைச்சிது. இப்போ ராகுவுக்கு குருவின் பார்வை கிடைக்காம போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்போது இங்கே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பெரிய லெவலில் லாபம் வந்துருச்சு வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இல்லீகலான விஷயத்துக்குள்ளே எதையும் போகக்கூடாது. ஏன்னா குரு பார்வையில் ராகு இருக்கும்போது ராகு கொஞ்சம் சேஃபர் சைடு இருந்தார். ஆனால் இப்போ குருவினுடைய பார்வை ராகு கிடைக்கல அப்படிங்கும்போது லாபத்துக்காக என்ன வேணலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை மேஷத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா ராகுவோட கண்ட்ரோலில் மேஷம் இருக்குது இப்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் இல்லீகலான விஷயங்களுக்குள்ளே நம்மளை அறியாமல் நம்ம போயிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், ஏழரை சனியினுடைய முதல் பகுதி இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பை முழுமையாக குறைச்சிருவாருங்க அந்த குரு. செலவுகள் இருக்காது, மன உளைச்சல் இருக்காது. நிறைய மேஷராசிக்கு நைட்டு படுத்த தூக்கம் வர்றதில்ல, கைகால் மூட்டு வலிகள் இருக்குது, எல்லாம் நிறைய வாய் விட்டு சொல்ல முடியாத கஷ்டங்கள் மேஷத்துக்கு நிறைய இருக்குது. அதுவும் இரவு நேரங்களில் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். அதே போல் அந்த படுக்கை சுகம் அப்படிங்கிறது, அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த தேவையான புரிதல், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் மாறி நல்ல புரிதல் உண்டாகும். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒன்றா இருப்பீங்க. ஸோ அதுக்கு அந்த குரு சுகஸ்தானத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால குரு இந்த வேலைகளையும் உங்களுக்கு ஃபேவராக செய்வார். மொத்தத்தில் குலதெய்வத்தினுடைய அருளால் மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்குது.
குரு பயிற்சி ஆகுது இல்லையா அதிசாரத்தில் 18/10/2025 அந்த வாரமே பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த வாரத்திலேயே ஒரு தடவை குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. அந்த 48 நாட்களுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நிறைய மாற்றங்களை தரும் அமைப்பிலேயே மாறிடும். இங்கே வந்து ஃபெயிலியரே இருக்காது, சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். அதை நல்லா மைண்டில் உள்வாங்கிக்கிங்க. நல்லதாகவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குலதெய்வத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சுங்க. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.